திருச்சியை திருவிழாவாக மாற்ற வந்தார் விஜய். சொல்றது நான் சொல்லல அப்படின்னு காலையில இருந்து பல நியூஸ் சேனல்ஸ்ல அந்த கார்ட்ஸா போட்டுக்கிட்டே இருந்தாங்க வரிசையா. நம்ம ஒரு நடுவிரல் ஸ்டைல் சொல்லணும்னா டி ஆலிமர் அவரு தான் வந்து அந்த வேலையை பண்ணது. அப்புறம் அந்த பழைய பரம்பரை அந்த மாதிரியான சேனல்ஸ்ல நீங்க அவங்க வந்து சேனல்ங்கிறதே மறந்து முழு நேரம் ஐடிவிங் ஆயிட்டாங்க பழைய பரம்பரை. இல்ல வேலை பார்க்கறதே நான் ஐடிவிங்னு சந்தேகப்படுறேன். அப்படி சந்தேகம்லாம் இல்லை. எவ்வளவு ஃபுல்லா பாட்டை போட்டு அடிச்சு, அதுவும் இல்லாம புதுசா அந்த கட்சி பாடலா, அது என்னது தேர்தல் பாடலா? ஆமா, ஒரு 6.25 நிமிஷத்துக்கு நம்ம ஒண்ணு எனக்கு கேட்க முடியல. டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் எல்லாம் உள்ள ட்ரை பண்ணியிருக்காங்க. சுறா படமே சூப்பரா இருக்குன்னு பார்த்தோம்டா, முரட்டனில்றா அவனே நல்லா இல்லைன்னு காரி துப்புறான்னா சரி ரைட் ஓகே. இல்ல இது சம்பந்தப்பட்ட அவங்க கட்சிக்கார இதுல இருந்து வந்த தகவல் என்னன்னா, பாட்டு கொஞ்சம் போராடிக்குது. ஒண்ணு இல்ல, நேற்று நைட்டு ரூம்மேட்ஸோட உட்காந்து அந்த பாட்டை எல்லாருமே பார்த்துருக்காங்க. அவங்களுக்கே டிவிக்கே ஆதரவு மனநிலை இருக்கு, அவங்களுக்கே பாட்டு லைட்டா போராடிக்குதுப்பா, எப்படா முடியுது அப்படின்ற மனநிலையில தான் உட்கார்ந்து இருந்திருக்காங்க. அந்த பாட்டை காலையில இருந்து சேனல்ல ஓட்டி எடுத்திருக்கிறாங்க. நம்ம இந்த மாதிரியான சேனல்ஸ், ஐடிவிங்ஸோட வேலை பார்க்குற சேனல்ஸ். அப்புறம் கூட்டத்தில் நிறைய விஷயங்களை உதிர்த்திருக்கிறார், பேசியிருக்கிறார். வழக்கம் போல ஃபேக் நியூஸ் 4-5 போட்டு போய்க்கிறாப்புல. அதுவும் இல்லாமல் 2-3 பேர் மயக்கமடைய வச்சுருக்காங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து ஒருபடி மேலே போய் போலீஸோட காலை முறிச்சு விட்டாங்க. இப்படி பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கிறது. முதல்ல வந்து இது எப்படி ஆரம்பிச்சது இன்னைக்கு கூத்து அப்படின்னா, ஏர்போர்ட்லேயே பஞ்சாயத்து தான். ஆமாம், ஏர்போர்ட்டில் எப்படி பேரிகேடு போட்டீங்க? அதாவது எப்போதும் ஏர்போர்ட்டில் அங்கே சிபிஆர்எஃபா அவங்க பேர்னா அவங்க எல்லாம் தான் வந்து பாதுகாப்பில் இருப்பாங்க. அவங்களே பேரிகேட்லாம் போட்டு தெரில, மேபி வந்து ஏதாவது முக்கியமான ஆட்கள் வர்றாங்கன்னா அவங்களை செக்யூர் பண்ணுறதுக்கு ஏதாவது பேரிகேட்ஸ் போடலாமா இருக்கும். ஆனால் ப்ரைவேட்டாக அவங்க பாடிகார்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது யாரு அப்படின்னா ஊடகங்கள், ஊடகவியலாளர்கள் சொல்றாங்க. சார் நாங்க ரிப்போர்ட்டர் சார், உள்ள விடுங்க சார், எங்களையே நீங்க அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு யார்கிட்ட? சிடிஆர் நிர்மல்குமார் பக்கத்துல பூசி பேசு. அடுத்து சீக்கிரம் பேசி முடியா அப்படின்ற மாதிரி. அதாவது ஏர்போர்ட் பீட்டு பார்க்குறவங்க, அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்லி முடிக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு கட்சியினுடைய தலைமையகங்களுக்கும் ஒவ்வொரு செய்தி நிறுவனமும் 2 ரிப்போர்ட்டர் அசைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது காலையில் ஷிஃப்ட்டுக்கு ஒருத்தர், ஈவினிங் ஷிஃப்ட்டுக்கு ஒருத்தர், அதே போல் காலை ஷிஃப்ட்டுக்கு ஒரு கேமராமேன், ஈவினிங் ஷிஃப்ட்டுக்கு ஒரு கேமராமேன் அப்படின்னு எல்லா கட்சி தலைமையகத்துலேயும் அவங்க இருப்பாங்க. அதே போல் இதில் செக்ரட்டரியேட்டில் இருப்பாங்க, கமிஷன் ஆஃபீஸில் இருப்பாங்க, டிஜிபி ஆஃபீஸில் இருப்பாங்க. இதுதான் பீட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு கரஸ்பாண்டன்ட் ரிப்போர்ட்டர் அல்லது ஒரு ரிப்போர்ட்டர் இருக்கிறார் அப்படின்னா அது ஒரு கட்சியை ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இந்த ஊடகங்களில் பார்க்கும்போதே தெரியும், தாவேக்கா செய்தி அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு 2-3 ரிப்போர்ட்டர்ஸ் தான் அதை தொடர்ந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அசைன் பண்ணிடுவாங்க. அப்படி ஏர்போர்ட்டுக்குன்னே வந்து ஒரு பீட் இயங்கும், அதுக்கு அசைன் பண்ணியிருக்க ஆட்கள் இருப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டர்ஸ் தான் அந்த கேள்வி கேட்குறாங்க, யோ எங்களே நீ உள்ள விட மாட்டேங்கிற, நீ தான் புதுசு நான் பழசு. ஏன்னா அவங்களுக்கு ப்ரோட்டோகால் ப்ரொசீஜர் தெரியும்ல. எப்பா ரஜினி வராரு, அவர் போகிறப்ப வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு போகிறாரு. பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் வந்தால் போகிறாங்க. இப்போ ஒரு ஸ்டாலின் வராரு அப்படின்னா அங்கே இப்போ எப்பா பைட் உண்டு அப்படின்னா அவங்க போயிட்டு அந்த செட்டப்லாம் வச்சு இது பண்ணுவாங்க. இல்லை கடந்து போகிறாங்கன்னா அங்கே மைக்கு நீட் சார் ஏதாவது சொல்லிட்டு போங்க சார் அப்படின்னா போகிறப்ப அவங்க ஏதாவது புன்முறுவலோ ஏதோ ஒரு தகவலோ போகிற போக்கில் வெடியாக போட்டு போவாங்க. இதெல்லாம் ஃபார்மேட்டாக நடக்கும். ஆனால் விஜய் வந்தால் மட்டும் என்ன வேணால் நடக்கட்டும், ஆனால் என்னை சுற்றி க்ரௌடை மட்டும் அண்டை விட்டுறாரு, அது அண்ணனுக்கு ஆகாது. அது மாதிரி என்னை சுற்றி ரிப்போர்ட்டர்ஸை மட்டும் அண்டை விட்டுறாரு, அது அண்ணனுக்கு ஆபத்து. சிடிஆரை போட்டு அவ்வளோ கேள்வி கேட்குறாங்க, ஆனால் அவரும் பெருசாக எதுக்குமே பதில் சொல்ல. அவர் அப்படிங்கிறாரு. பக்கத்தில் புசி நீ சொன்னாப்ல இங்கே ஒரு அமுலப்படி இருந்துக்கிட்டு யாரும் அவன் டம்மியாக உட்காந்து மிச்சம் இருக்காங்க, கேண்டி கிரஷ் மாதிரி விளையாண்டுட்டு இருக்காப்ல ஆள். இவங்க வந்து இங்கே கதறிட்டு இருக்காங்க. ஏன் விஜய்க்கு இவ்வளவு அச்சம்? ப்ரெஸ்ஸை சந்திக்கிறதுல என்ன அச்சம்? ப்ரெஸ்ஸை சந்திக்கிறதுங்கெல்லாம் தாண்டி நம்ம செக்ரட்டரியேட்டுக்குள்ளே போன சம்பவத்தையே நம்ம பேசணும். ஏன்னா யாருமே அனுமதிக்கப்படாத அந்த செக்ரட்டரியேட்டில் முன்ன யார் பாஞ்சு பெறாண்டிடுவான்னு சுற்றி அவ்வளோ 6-7 பவுன்சர்ஸை போட்டு இப்படி மனித சங்கிலியோட போகிற. ஏன்னா ரிப்போர்ட்டர்ஸ் கேள்வி கேட்டுருவாங்கிற பயம். அதே பயம் தான் ஏர்போர்ட்டில் ப்ரைவேட்டாக இவங்க ஒரு பேரிகேட் உருவாக்கி ரிப்போர்ட்டர்ஸை உள்ள தடுத்து இருக்கிறாங்க. விஜய் வந்து போகிறப்ப கேள்வி கேட்டால் நீ பதில் சொல்லுவியா? அப்புறம் தான் பதில் சொல்கிறேன் யோசிக்கிறதா அந்த வேலையெல்லாம் பண்ண தான் செய்வாங்க. இது அப்படியே வந்து ஜெயலலிதா மாடல். ஏன்னா அவங்க தான் வந்து எம்ஜிஆரையே எடுத்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தான், இன்னும் எலெக்ஷன் கொஞ்சம் நெருங்கினா அப்படியே அது வந்துடும், வளைச்சு போட்டுப்பாங்க. இது ஒரு பக்கம் நடக்க, அதுக்கப்புறம் இப்படியாக ஆரம்பித்து அவர் எங்க அதுக்கப்புறம் போய் கையெழுத்து போட்டு நான் வந்து அதுக்கடையில் விட்ட பாரு ரோட் ஷோ
ஓ ஆமா, அது ஒண்ணு நடந்துச்சு. பர்மிஷனே கொடுக்கறா, எப்படிடா நடத்துறீங்க? பெர்மிஷன் கொடுத்தாங்களா கொடுக்கலையாங்கிறது நமக்கு தெரியல, என்னன்னு பெர்மிஷன் வாங்கினாங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் நியூஸ் வந்துச்சு, பர்மிஷன் கொடுக்காமயே நீங்க பிரச்சாரம் பண்ணிருக்கீங்க, ரோட் ஷோ பண்ணிருக்கீங்க. அது ஒன்றும் இல்லை. இவனை இப்போ இன்னைக்கு வந்து நம்ம இன்னைக்கு கூட்டம் முடிஞ்சு நைட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு மத்தியானத்துக்குள்ளே என்ன விவரம் தெரிஞ்சிருக்காங்கன்னா, ஏற்கனவே பெரம்பூரில் ஒரு 5 பிரிவின் கீழே வழக்கு பதிவு பண்ணிடுறாங்க ஒரு வழக்கு. இப்போ இதுக்கு வந்து வழக்கு இருக்கா இல்லையா, பெர்மிஷன் வாங்கியிருக்காங்களா இல்லைங்க, நாளைக்கு மத்தியானத்துக்குள்ளே தெரிஞ்சிடும். இப்போ சேகுவேரா தாவேக்கா ஸ்பெஷல் பீட்டு பார்க்கறது நம்ம சேகுவேராவும் மில்டன் தான். இப்போ அவங்க வந்து சேகுவேரா என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, இவங்க ரோட் ஷோங்கிறது இவங்க பிளான்லேயே இல்லை. இவனு வந்து முதல்ல வந்து விஜய் வராருனால அப்படியே ஒரு சுற்றி இருக்கிற 3-4 மாவட்டத்தை சொன்னோம்னா இந்த ரசிகை வெறி பிடிச்ச ஜோம்பிகள் வந்து வந்துடும், அதை வச்சு அப்படியே கூட்டம் இருக்கிற மாதிரி அவங்கள அப்படியே கூடையே மூவ் பண்ணி கொண்டு போய் கூட்டம் இருக்கிற மாதிரி காட்டிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறது அவங்களோட திட்டமாக இருந்திருக்குது. காலையில் வந்து சில்பா குமாரன் டீம் போய் இறங்கி பார்த்தோன்னே இங்கே ஒரு பக்கியங்கானா அப்படின்னா, திருச்சியில் எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு காலங்காத்தால 7-8 மணிக்கெல்லாம் எல்லாம் வேலைக்கு போகிற ஆட்கள், அவங்களுக்கு இதெல்லாம் பெருசாக தெரியாது. திருச்சியில் மட்டும்தான் வேலைக்கு போவாங்களா, மத்தூரில் போக மாட்டாங்களான்னு கேட்காதீங்க. இல்லை, நாங்களாம் திருச்சிக்காரங்கன்றதால சொல்கிறோம். அவன் போகிற ரூட்டு அப்படி பரபரப்பான ரூட்டு, அதுவும் இல்லாமல் இது ஒர்க்கிங் டே அப்படிங்கிறதுனால இன்னைக்கு எவனும் இவனை பார்க்கறதுக்கு பொலக்கலை போட்டு இவனை பார்க்கறதுக்கு எவன் வருவான் அப்படிங்கிற மோட்ல அணுகிருக்காங்க. அது எல்லா எந்த ஊருக்கு போனாலும் அதுதான் இயல்பு. சென்னைக்கு வந்தாலும் அதான் இயல்பு. பிரச்சாரன்றது பெருசா அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்காது, இன்னும் ரோட் ஷோ இருக்குன்றது தெரியாது. அப்ப விஜய் வெறும் சைன் மட்டும் போட்டு போக. அப்ப இவங்களோட பிளான் என்னவா இருந்திருக்குன்னு சேகோரா சொல்றாப்லன்னா, காலைல போய் இறங்கிட்டு கூட்டம் தேராதுன்னு தெரிஞ்ச உடனே இதை ரோட் ஷோவா கன்வெர்ட் பண்ணிடலாம் அப்படின்னா, முதல்ல பி ஓலிமர் சேனல்ல வந்து என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா, விஜய் ரோட் ஷோ அப்படின்னு முதல்ல அவனுக்கு தான் வந்து இதை நியூஸ் ஆக்கியிருக்கானுங்க. அதையும் அவர் வீடியோவில் தெளிவாக பேசியிருக்காப்புல. அதுக்கப்புறம் தான் ரோட் ஷோன்னு சொல்லிட்டு அப்படியே போய்கிட்டே இருப்போம். எங்கே நம்ம இவருக்கு எழுதி கொடுக்கணும் இல்லையா, வேட்புமனு தாக்கல் பண்ணணும் இல்லையா, அந்த ஆஃபீஸ் வரைக்கும் போய்கிட்டே இருப்போம். இடையில எவனாவது ஏதாவது ஒரு டிராஃபிக்கில் வண்டி கிண்டி மோதி சரிகிற மாதிரி போவான். டப்புன்னு பார்த்துட்டு குடுகுடுன்னு இறங்கி போய் நம்ம நப்பு இருந்தது போதும், நம்ம காரைக்குடியார் ரீல்ஸ் போடுவார் இல்லையா டாக்டர், பல் டாக்டர், அவர் மாதிரி ஒரு ரீல்ஸை தேத்துறது தான் இன்னைக்கு வீடியோவே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா முன்னாடியே வண்டி இல்ல பின்னாடியே வண்டி இல்ல, அவன் ஏன்டா விழுகிறான். வடிவேல் காமெடியில கரெக்டா வந்து ஏத்திடுறான் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டுட்டு தரலாம்ல, அவன் வளைச்சிட்டு வந்து நின்று போன்னு சொல்லிட்டு போயிடுவான். அந்த மாதிரி வந்து சம்மந்தமே நம்ம 2 பேரோட வந்து டபக்கு கார் முன்னாடி படக்கணும், அவன் 10 அடிக்கு முன்னாடியே கார் நிப்பாட்டிட்டான். அதான் சொல்றான், முன்னாடி வண்டி இல்ல பின்னாடி வண்டி இல்ல, நீ ஏன்டா விழுகிறங்கிற மாதிரி அப்படி ஒரு செட்டப் நாடகத்தையும் நிகழ்த்தி. ஆனால் சொன்னாப்புல சேகரா சொன்னாப்புல இனமனப்பு இருந்தது போதும் அப்படின்னு ரீல்ஸ் தேத்திட்டானுங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பூத் ஆஃபீஸ்க்கும் போயாச்சு, சாரி இது வேட்புமனு தாக்கல் பண்ணுற ஆஃபீஸ்க்கும் போயாச்சு. போயிட்டு வெயிட்டிங் ஹாலில் ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணி, நல்ல நேரம் வர்றதுக்காக ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணி நல்ல நேரத்தில் நல்ல சுபநேரத்தில் கையெழுத்து போட்டு வந்திருக்காப்புல. நீ வேணா பாரு, இதுக்கு கொள்கை தலைவர் பெரியார் தான், கொள்கை தலைவர் வந்து அம்பேத்கர் தான், கொள்கை தலைவர் காமராஜர் தான். அதுல ஆரம்பத்திலே அதை உடைச்சிட்டாங்க. எப்படி வந்து முதல் மாநாட்டுக்கு முன்னாடி நம்ம புசி ஆனந்த் ஒரு 20 நாள் மஞ்சள் வெட்டி கட்டிட்டு விரதம் இருந்தாரோ, அது மாதிரி எலெக்ஷன் டைம்ல மஞ்சள் வெட்டி கட்டல கட்டுவான். நீ வேணா பாரு, திருப்பி விரதம் இருக்குன்னு ஒத்த பேர் பண்ணுவாங்க. ஏன்னா டிவிக்கு கொடி அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடியே முதல் நாள் வந்து ஒரு கொடி ஏத்துனானுங்க. அது ஏன்னா அன்னைக்கு ஏதோ ஒரு முக்கியமான நல்ல நாளாம், அதுவும் மஞ்சள் கலர்ல தான் அந்த கொடியை ஏற்றி பார்த்தானுங்க. கேட்டதுக்கு என்ன பீல் அவுட்டானுங்க அப்படின்னா, இல்லை கொடிக்கு நம்ம கரெக்டாக ஒர்க் பண்ணுதான் ஏற்றி இறக்கி செக் பண்ணணும் அப்படின்ட்டானுங்க. ஆனால் மஞ்சள் கலர் கொடி ஏற்றி முதல்ல ஜோசியை அவனை கொடுத்துருக்கான். இதுவும் ஜெயலலிதா மாடல், பணிக்கர் என்ன சொல்றாரோ அதைத்தான் அந்த அம்மா செய்வாங்க, அதையே வேலையை இவனும் பண்றாரு. ராஜா பக்காவான ரூட்ல போய்கிட்டு இருக்கு. அப்படியே போ, இந்த பக்கம் ஒரு காமெடி நடக்குதுன்னா அதுக்கப்புறம் மேடை ஏறி ஒரு காமெடி பண்றாப்ல, அந்த பக்கம் ஏறி என்ன சொல்றாப்ல, கேஸ் விலை எப்போ பேசுறாங்க, வாழ்த்துக்கள் சொல்லுவனே, இதுக்கெல்லாம் என்னால சொல்ல முடியாது. எப்ப வந்து பேசுற இல்ல அழிஞ்சு முடிஞ்சு அவன் 7000 ரூபாய் கொடுத்து பரவாயில்ல, நான் என் சொத்து அழிச்சது, நான் சிலிண்டர் வாங்கி நான் வந்து கடன் நடத்திக்கிட்டு இருக்கேன். இப்ப வந்து எல்லாம் ஏறிடுச்சுங்களா? ஒன்றும் இல்லை, நம்ம வந்து இன்னைக்கு ரேட்டுக்கு நாங்கள் வந்து ஒரு ஏரியாவில் போயிட்டு ஒரு வேலையாக போகிறோம். அந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம சமீபத்தில் விஜய் வந்து பிரச்சாரம் பண்ணாரு, அந்த ஏரியாவுக்கு தான் போனோம். போயிட்டு சரி சாப்பாடை போட ரொம்ப வெயிலாக இருக்கே அப்படின்னு ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டி வெரைட்டிஸ் தான் வாங்கணும். ஒன்றும் இல்லை, 75 ரூபா தயிர் சாதனை 75 ரூபா நான் சாப்பிட்டேன். எது உடனே வந்து நீங்கள் வந்து ஹெச்எஸ்பி A2B அதெல்லாம் இல்லை, இது ஒரு நார்மலான ஹோட்டல், அங்கேயே 75 ரூபா தான். ஏன் அப்படின்னா அவன் கடைக்காரர்கிட்ட பேச்ச போட்டால் என்னங்க என்ன மாதிரி போயிட்டு இருக்கு வந்துட்டு இருக்குன்னா, அவன் 7000 ரூபா தம்பி சிலிண்டர். அது இப்போ இருக்கிற நிலைக்கு இன்னும் ரேட் ஏறுது. இன்னும் 250 ரூபா 400 ரூபா 300 ரூபா ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி ஏறிட்டு இருக்கு. இப்போ வந்து எப்படி எல்லாம் சரியாயிருச்சுங்களா, எல்லாத்துக்கும் புக் ஆகுதாங்களா எப்ப கேட்குறேன். ஆனால் பாருங்கண்ணே, ஒன்றே ஒன்று தான் அவர்கிட்ட கேட்கணும், அண்ணே
யார்கிட்ட தானே ஸ்டஃப் வாங்குற? எனக்கு புரியல. இவ்வளவு நாள் அவ அப்படியே போதையிலேயே வச்சிருக்கோம், மாசக்கணக்காவா? எங்க தானே உனக்கு இந்த மாதிரி ஸ்டஃப் எல்லாம் கிடைக்கும்? கஞ்சா கேஸ்ல மாட்டினா தானே உங்ககிட்ட. அடுத்து விளாத்திக்குளம் சம்பவத்தை டச் பண்ணி பேசுறாப்புல. ஸ்கூல்ல அடிப்படை விஷயங்கள் இல்லாதனால தான் அந்த பொண்ணு வந்து உயிரே போயிடுச்சு. இது எவ்வளவு பெரிய ஃப்ராடுத்தனம், ஃபோர்ஜரித்தனம். ஸ்கூல்லலாம் வந்து அடிப்படை வசதி இல்லை, பாத்ரூமே இல்லை. ஃபேக் நியூஸ் ஒருத்தன் பேசலாம், இவ்வளோ அப்பட்டமாக பேசக்கூடாது. அந்த பொண்ணு வந்து ஸ்கூல்லையா நடந்த சம்பவம் அது? அந்த பொண்ணு எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு அங்கேருந்து அவங்க வந்து ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக அவங்க புதுவெளிக்கு போய் இதானுச்சு. இப்போ இது தவறா அப்படின்னா அவங்களுக்கு அந்த அடிப்படை வசதி கூட இல்லாமல் இருந்ததுக்கு அதை எப்படி சரி செய்ய முடியுமோ அதை அடுத்து வருகிற அரசு, திமுக அரசு அதை வந்து சரி செய்யணும். அப்படியான விஷயங்களை வந்து எப்படி கவுண்டர் பண்ணணுமோ அதை சிந்திக்கணும். அதில் மாற்றுக்கிறது இல்லை. அது திமுகவுக்கு நம்ம வலியுறுத்துகிறோம். தொடர்ந்து சம்பவம் நடந்தது, நம்ம பல்வேறு இடத்துல அதை பதிவு பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் அதுக்கு ஸ்கூலில் தான் நடந்துச்சுன்னு ஒரு ஃபேக் நியூஸை கட்டி விட்றல, இது அப்பட்டமான அயோக்கியத்தனம். நீ என்ன சொல்கிறாரு, இங்கே ஸ்கூல்லாம் சரியில்லைங்க, நாங்கள் வந்தால் சூப்பராக. நீ என்ன பண்ணுவ சொல்? என்ன தெரியும்? இல்ல நீ அங்க கூட்டம் நடத்தி அங்க எக்ஸாம் எழுதுற பிள்ளைங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்த, நீ ஸ்கூலை பத்தி பேசலாம். ஸ்கூலை பத்தி பேசுறியே, பப்ளிக் எக்ஸாம் நடக்குதுங்க, இப்படி கத்தலாமா? பசங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும் இல்லையான்னு பொலைட்டா இந்த தற்குறிகள்கிட்ட பொலைட்டா பேசுறாங்க அந்த டீச்சர். அவங்க ஹெச்எம்மா என்னன்னு தெரியல. அவங்க அவ்வளவு இது சொல்லும் போதும் ஒருத்தன் விசில் அடிச்சு நக்கலா விசில் அடிக்கிறான். இது இப்படி கூட்டத்தை நீ வச்சுட்டு நீ என்ன சொல்ற? யாருக்கு பாடம் எடுக்கிற? ஸ்கூல்ல அடிப்படை வசதி இல்லை, உங்களுக்கு வந்து பள்ளி நிர்வாகத்தை நடத்த தெரியல. ஒன்றும் இல்லை, சேகுவார் இன்னொரு லிஸ்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கா, நான் அதை வாசிக்கிறேன் கேள. ஈசிஆர் சரவணன் இவர் வந்து வேட்பாளர், தாவேகா வேட்பாளர் 8th. எஸ்பி தங்கபாண்டி 8th. சுகுமார் நாகை வேட்பாளர்னு நினைக்கிறேன் 9வது ஃபெயிலு. மாரி செல்வம் விருதுநகர் வேட்பாளர்னு நினைக்கிறேன் 10வது ஃபெயிலு. அப்புனு 8வது ஃபெயிலு. பூக்கடை குமார் 8th. லெஃப்ட் பாண்டி நம்மால் 9th. அடுத்து சீனு 9th. புஷியானந்த் 8th. குட்டி 8th. இல்லை 8th. அவர் டிகிரி வாங்கிருக்கிற பசங்களுக்கு ஃபேக் பேரண்டா போய் நடிச்சுட்டு வருவாரு. அவரு காலேஜ் பக்கம் அதுக்கு தான் போனது. தலைவர் தான் டிகிரி வாங்கல, பொதுச் செயலாளர் டிகிரி வாங்கியிருப்பாரு அப்படின்னு நினைச்சேன். இல்லையா? இல்ல சரி, இன்னும் லிஸ்ட் விட்டியே போதும். என்னது இந்த பக்கம் வந்து குற்றவாளிகள் அப்படி கேஸ் வாங்கினவங்க எத்தனை பேரு? இதுக்கு மேலேயே கேஸுக்காரங்கன்னு எழுதினாலும் முடிஞ்சு போச்சு. எல்லாத்துக்கும் இருக்கும். வேற என்ன போறோம்? சரி, இப்ப இப்படி வருவாங்கல்ல, திமுக மட்டும் எல்லாம் படிச்சு வர்றாங்க. வாங்கடி வாங்க. கலைஞர் படிச்சாரா? டிகிரி வாங்கினாரா? இப்படித்தான் நான் ஏற்கனவே ஜஸ்ட் டிராப் அவுட். நீங்களால சேவ் ஆக முடியாதா? டிராப் அவுட் மட்டும் கிடையாது. ரவி பெர்னாடு யாரு? இவரோட ப்ரொஃபசர் ரவி பெர்னாடு, அதிமுகவின் முன்னாள் எம்பி. அவர் சொன்னாரு, இது வந்து சொன்னதே எஸ்எஸ்சி தான். ரவி பெர்னாடு பார்த்தேன், அவர் தான் என் பையனுக்கு ப்ரொஃபஸர். எனக்கு தெரியாது. இப்போ வணக்கம், நான் தான் ரவி பெர்னாடு இன்டர்வியூ சொன்னேன். ஓகே சார், ஓகே, நான் தான் உங்கள் பையனுக்கு ப்ரொஃபஸர். அப்படியா, சூப்பர், எப்படி இருக்கான் அப்படின்னா, அவனை நான் கிளாஸ் பக்கத்தே பார்த்தது கிடையாது. ஒரு குட்டி செவர் இருக்குது காலேஜில், அந்த குட்டி செவத்துலேயே தான் எந்நேரமும் இருக்கிறான். நான் என்னை பார்த்துட்டானா போதும் குட்டி செவத்துலேருந்து எகிரி குதிச்சு துண்டகானு ஓடிடுறான். என்னடா வாக்குமூலம் கொடுத்துருப்பாரு. எங்கள் ப்ரொஃபஸர் டிராயிங் வந்து பயங்கரமாக வரையணும் அப்படின்லாம் வந்து சொன்னார். ஒரு ஹேண்டு வரைய சொல்லும்போது கை அப்படி வச்சு அப்படி வரைஞ்ச பாருங்க, அசந்து போயிட்டேன். ஏடா இதெல்லாம் நாங்கள் 2வது படிக்கும் போது வரைஞ்சு காட்டுறது வந்து நீ காலேஜில் வரைஞ்சு காமிச்சிருக்க, அப்பயே விரட்டி இருப்பாங்க. இப்படியான ஆள் தான் அவர். இப்போ அப்போ வந்து படித்தவங்க மட்டும்தான் வரணுமா, படிக்காதவங்க வரக்கூடாது அப்படியெல்லாம் சொல்லவே கிடையாது. இப்போ திமுக காரங்க கேட்குறதுல ஒரே ஒரு கேள்வி தான், திமுகவில் இருக்கிற மூத்த தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்களிடம் கொள்கை ரீதியாக நீ பேசி ஜெயிச்சு, நீ ஜெயிச்சு நீ அவரோட வந்து ஒரு டிபேட் மட்டும் நீ நடத்தி பார்ப்போம். கொள்கையே என்னன்னு சொல்லல. ஏன்னா நல்ல நேரம் பார்த்து நாமினேஷன் பண்ற நீ எல்லாம் வந்து அதை பற்றி பேசலாமா? அப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, இது வரைக்கும் திமுகவில் இருக்கிற பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவங்களாம் லிஸ்ட் எடுங்க, அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, அது கொள்கை ரீதியாக எவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குங்கிறத பாருங்க. முரசொலி மாநில சுயாட்சின்னு புத்தகம் எழுதியிருக்காரு. இப்படிலாம் புத்தகம் எழுதுன லிஸ்ட்டு மட்டும் எடுத்துகிட்டு போனேன்னு வச்சுக்க, அதுவே வந்து தனி வீடியோவாக போயிடும். ஸோ இதுதான் கம்பேரிசன். அவங்க வந்து கொள்கை ரீதியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, அவங்க விஷயமா இருந்தாங்க. அதனால் இது நான் தெரியாமல் பூக்கடை குமார்னா கொள்கை பேசுவார், பேச சொல்றியா? புஷியானந்தா கொள்கை பேசுவார், என்ன வெரைட்டி பேசுவார். என்னடா இதுதான் கம்பேரிசன். சரி, அடுத்தது வந்து இது இன்னும் 2-3 விஷயங்கள் வந்து இதெல்லாம் சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி அவங்கெல்லாம் வந்து பொய் வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. நான் அந்த மாதிரிலாம் இல்லை, நான் தாய்மாமன் சீரை பக்காவா கொடுப்பேன். ஒரு சீர் கொடுக்கறது வந்து பெரியாரிய அம்பேத்கரிய கொள்கையில வருதா? இல்ல, இதெல்லாம் வந்து அவங்க ஆதரிச்சிருக்கிறாங்களா? காமராஜர் ஆதரிப்பாரா? உடனே இவங்க இன்னொன்று உருட்டுவானுங்க. அப்போ வந்து கலைஞர் வந்து அறிவிக்கலையா,
10th படிச்சிருந்தா தாலிக்கு தங்கம்லாம் இல்லை, நீ வேற. ஆமா, அதெல்லாம் இந்த மாதிரியான பிற்போக்குத்தனமான விஷயங்களை திமுக அரசு ஒருபோதும் செஞ்சதே கிடையாது. அதிமுக ஆட்சியில் வந்தது அது. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இப்போ 10th முடிச்சிருந்தா அவ்வளோ பணம், 12th முடிஞ்சா அவ்வளோ பணம்னு சொல்றாங்கல்ல. அப்போ அதெல்லாம் என்ன வரும் அப்படின்னா, டேய் அப்படி ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணாதான் அவங்க வந்து ஓ அப்படியா சரி அப்போ 12வது வரைக்கும் படிச்சா அவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும், அது ஒரு கல்யாணத்துக்கு யூஸ் ஆகும். 12வது வரைக்கும் படிக்க விடுவாங்க. 12வது வரைக்கும் வந்துச்சுன்னா அந்த பொண்ணு அவ்வளோதான், அப்போ இன்னும் கொஞ்சம் தள்ளி காலேஜ் அப்படின்னோம்னா 3 வருஷம் அப்படின்னு சொல்லி ஒரு காலேஜ் அப்படி படிக்க வைக்கலாமேன்னு இது பண்ணா, இந்தம்மா ஆப்போசிட்ல தாலிக்கு தங்கம்னு கொடுத்து என்ன ரைட் ஓகே கல்யாணம் பண்ணி வச்சா தாலிக்கு தங்கம் கொடுத்துருவாங்க அப்படின்னு 10வது முடிச்சிட்டியா வா போதும் வா பரிச்சை எழுதிட்டில அப்படின்னு கட்டி. இப்போ அந்த நிலைக்கு இப்போ நீ தள்ளுற. இப்போ வந்து நீ புடவை கொடுக்குற, 1 பவுன் தங்கம் கொடுக்குற அப்படின்னா, அப்படியா வா இன்னைக்கு கல்யாணம் பண்ற நாளைக்கு அண்ணன் கையில புடவை வாங்குறேன்னு கூட்டிட்டு போயிட்டானா, இப்போ யாரை பின்னுக்கு தள்ளுற? இப்போ அதுக்கு வேற நீங்க பிளாக் டிக்கெட் போட்டு விற்பானுங்க வேற. அண்ணன் உங்க வீட்டு பெண்ணு அண்ணன் கையாலே புடவை வாங்கினா ஒரு 2 லட்ச ரூபா செலவாகும் அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் பூந்தமல்லிக்கு வந்துட்டு போங்கம்மா. ஆமா, வாய்ஸ் ஆஃப் ஸ்டார் மாதிரியான ஆட்கள் அந்த வேலையும் செய்வாங்க. இப்போ அதுக்கு நீ இடம் கொடுக்குறியா? அப்ப நீ அதுல ஒரு கூட்டாணி அது ஒண்ணு இருக்கு. 2வது இது எப்படி பெரியாரி அம்பேத்கரே காமராஜர் கொள்கைகள் எப்படி வரும்? சும்மா வச்சிருக்காங்க, சும்மா நீ அதே எழுத்து பேச. அடுத்தது வந்து 2 மயக்கம். இன்ன வரைக்கும் நம்பர் வந்து ஃபைனல் ஆகல. இப்போ வரைக்கும் 2 பேர் மயங்கி விழுந்திருக்கிறாங்க. அவங்க ரெக்கவர் ஆனாங்களா இல்லையாங்கிறது வழக்கம் போல தகவல் இல்லை. அதே போல இந்த தடவை வந்து போலீஸோட காலையும் முடிச்சு விட்டாங்க. ஆதவர்ஜனாவோட வண்டி. இப்போ வந்து உடனே சொல்லுவாங்க ஆதவர்ஜனா அது இல்ல, நீங்க வந்து வீணா பழி போடுறீங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை, நீங்க இன்னைக்கு காலைல விஜய் பிரச்சாரம் வந்த லைவ் எதையாவது ஒன்று போய் கிளிக் பண்ணி பாருங்க. எல்லாத்துலயும் அதான் இருக்கு பாருங்க. முதல்ல ஒரு விஐபி பேட்ரோல் ஃபோர்ஸ் டிராவலர் வண்டி வருது, அதுக்கு பின்னாடி விஜயோட யம வாகனம் வருது, அதுக்கு பின்னாடி ஒரு 4-5 லேயருக்கு தலை தான் தெரியும், அதுக்கப்புறம் ஆட்கள் வண்டி இருக்கும், அதுக்கப்புறம் தான் வண்டி வருது. இப்போ ஆதவர்ஜனா இந்த வண்டியில் இருக்காரு அப்படின்னா, ஆதவர்ஜனோட வண்டி ஷில்பா குமாரோட வண்டி மட்டும் தனியாக வருது. கரெக்டா? ஷில்பா குமாரே வண்டியில் இல்லை, அவன் தான் கூட இருக்கிறான். அப்ப ஐவர் மட்டும் ஏன் நடுவில் ஓட்டிட்டு வரான்? எதுக்கு ஓட்டிட்டு அவ்வளோ வேகமாக எதுக்கு ஓட்டிட்டு வரணும்? நீ போய் எப்படியும் உங்களுக்கு தெரியும் நல்ல நேரத்தில் தான் போட போறீங்க. நல்ல நேரம் எதுங்கிறது நீங்கள் காலைல பார்த்துட்டு போயிருப்பீங்க. அங்கே போய் 1 மணி நேரம் வெயிட்டீஸில் தான் இருக்க போறீங்க. அப்போ அந்த கேப்பில் அந்த வண்டியை அவ்வளோ வேகமாக அழுத்திட்டு வர வேண்டிய தேவை என்ன? சரி, ஏன்னா சரக்கு பாட்டில் ஏதாவது அந்த வண்டியில் இருந்துச்சா? இல்ல சரக்கு பாட்டில் ஏதாவது டக்குன்னு கொடுக்கணும்ட்டு பேசும்போது நிறைய வளர்னாரு, அப்பவே சந்தேகம் வந்துச்சு. புரியல கொடுத்துருக்காங்களா என்னன்னு. அப்படி யோசிச்சு பாருங்கண்ணா. இப்போ நம்ம ஊர்ல வந்து திருவிழா இதெல்லாம் நடக்கும் சரியா? இப்போ தைப்பூசம்லாம் வரப்போ இதே மாதிரி வண்டிலாம் நம்மளும் ஓட்டிட்டு போயிருக்கோம். இப்போ முன்னாடி ஒரு 3-4 லேயருக்கு வந்து மக்கள் போயிட்டு இருக்காங்கன்னா நம்ம எவ்வளவு பொறுமையா போகும்? 5ல கூட வண்டி போகுது, 2-3 ஆஃப் பண்ணி தள்ளிட்டு தான் போக முடியும். அப்போ ஹாரன் பண்ணி முன்னாடி கிளியர் பண்ணி தான் நீ முன்னாடியே நவுத்த முடியும். அப்படி இருக்க சூழல்ல ஒருத்தன் கால் மேல இடிச்சாலும் உனக்கு தெரியும்ல, முன்னாடி இருக்கு, இப்ப லைட்டா யார் மேல போய் இடிக்கிற, இல்ல கீழே விழுந்துட்டாங்கன்னு லைட்டா பட்டா கூட உனக்கு தெரிஞ்சிடும். கால் மேல ஏறி இறங்கி இருக்கா நீ என்ன இதுல. அப்ப என்ன ஸ்பீட்ல வந்திருப்பாங்கிறது யோசிச்சு பாருங்க. இவங்க நம்பி வந்தவங்க எல்லாம் கொண்டுகிட்டு இருந்தாங்க, அப்புறம் போகிற பொதுமக்களை வந்து கொண்டுகிட்டு இருந்தாங்க. காவல்துறை வரலன்னு நேற்று போய் புலம்புனா பிரஸ் மீட்ல. இப்ப வர வச்சு ஏற்றி கொள்றேன், ஏன்டா வரணும், எதுக்கு வரணும் புரியல. அப்படி காலை உடச்சு விட்டு அனுப்பிச்சு விட்றீங்க. இன்னைக்கு காலேருந்து ஒரு ஹேஷ்டேக் வேற ட்ரெண்டிங், இன்னும் எத்தனை பேர்த்த கொல்ல போறானோ அப்படின்னு. இதுதான் வந்து மக்களுக்கு கண்டிப்பா ஒரு பயம் இருக்கு. நான் சொன்னேன் இப்போ அது வந்தது ரசிகர்கள். இப்போ ஒரு எப்படி சொல்றது, ஒரு தினம் ஆஃபீஸ் போறவங்க இது ஒரு நியூஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும், தான் பையன் எதுக்கு போயிடுவானோ, தான் பிள்ளை எங்கேயா இந்த மாதிரி விஜய் வரான்னு சொல்லிட்டு போயிடுவான். ஏன்னா அவங்கள சொல்லி புரிய வைக்க முடியாது, அந்த பயம் வருது. இந்த பயத்தை ஏற்படுத்துறான். இப்போ இன்னும் எத்தனை பேர்த்த கொல்ல போகிறானோ அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு கேள்வி, ஒற்றை கேள்விதான் தூக்கி நிற்கிறது. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம். இனிமேல் எந்த மாதம் வர போகிறாருங்கிறது தெரில, எந்த வாரம் கொல்ல போகிறாருன்றது தெரில. எனக்கு தெரிஞ்சு இனிமேல் அடுத்த வாரம் தான் வெளில வருவான்னு நினைக்கிறேன். இந்த வாரம் கால் ஷீட் முடிஞ்சு, அதுக்கப்புறம் கேஸ் இருக்குது, இந்த கேஸ் எல்லாம் அட்டன் பண்ணணும். இது வந்து திமுக தான் காரணம்னு சொல்லணும். அந்த பழியெல்லாம் போகிறதுக்கு நான் டைம் ஆகும். ஆமாம், இதுக்கு அடுத்து வந்து அவங்க சங்கீதா போட்ட அந்த டிவோர்ஸ் கேஸ் வந்து ஹியரிங் வருது. ஸோ வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த ஒப்பாரி என்ன இருக்காருன்று. நன்றி, வணக்கம்.